ஒரு 9 to 5 ஜாப் வேணான்னு ஒரு தொழில் தொடங்கியே ஆணும்னு சொல்லி ஒரு 2-5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி ஜவுளி கடை போடுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்லி ஜவுளி கடையை போட்டுறாங்க. அதுலயும் ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணணும்னு நினைச்சிட்டு தீபாவளி டைம் பொங்கல் டைம்ல போட்டோம்னா உடனே அந்த வியாபாரத்தை பார்த்து நம்ம காசை எடுத்துடலாம்னு அந்த டைம்லயும் போட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இருக்கு பிரச்சனையே. என்ன செய்வாங்கன்னா தீபாவளி முடிச்சிருவாங்க, பொங்கல் முடிச்சிருவாங்க, முடிச்சிட்டு அந்த கடனையும் அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நடக்க போகும்போது அந்த மாசம் சம்பளம் அந்த மாசம் வாடகை கொடுக்கறதுக்கு கையில காசு இருக்காது. அதுக்கு திருப்பி கடன் வாங்க போறேன்னு சொல்லி போவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கடையை நடத்த முடியலன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல தான் போய் ஸ்டக் ஆகி நிக்குது. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், ஜவுளி கடன் இல்ல எனி ரீட்டைல் கடை சீசனல் பேஸ்ட் பிசினஸ்ல 6 மாசம் பிசினஸ் நடக்கும், 6 மாசம் பிசினஸ் நடக்காது. இதை புரிஞ்சுக்காம இதுல இறங்கணும்னா தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கிரிக்கெட்டை தான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். எந்த ஓவர்ல எவ்வளவு ரன்ஸ் எடுக்கிறோம்ன்றது மேட்டர் இல்ல, எண்ட் ஆஃப் 20 ஓவர்ஸ் என்ன ரன் எடுக்கிறோம் தான் மேட்டர். ஒரு ஓவர்ல கம்மியா கூட எடுக்கலாம், அதுக்கு நம்ம அவுட் ஆக முடியாது. ஒரு ஓவர்ல ஹையஸ்ட் ரன்ஸ் எடுத்துட்டோம், அதுக்குன்னு குவிட் பண்ணிட்டு போக முடியாது. அது ரெண்டையும் கன்சாலிடேட் பண்ணி எண்ட் ஆஃப் த ஓவர்ஸ் 20 ஓவர்ஸ்ல ஹையஸ்ட் ரன்ஸ் எடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய என்டையர் 20 ஓவர்ஸ் பிளான் பண்ணும். இதே தான் என்டையர் இயரை பிளான் பண்ணி தான் ஒரு தொழில இறங்கணும். சீசனை மட்டும் பேஸ் பண்ணி இறங்கக்கூடாது, டல் சீசனை பேஸ் பண்ணி மட்டும் இறங்கக்கூடாதுன்றது மட்டும் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும்.